வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு எங்க போறோம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி. ஸோ நம்ம பெங்களூர்லேருந்து இப்போ 6 o'clock நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ டைம் வந்து 7. ஸோ அரௌண்ட் இன்னும் 4 hours இருக்கு. ஸோ பாண்டிச்சேரியில் நம்ம யூஸ்வலாக பார்க்குற பிளேசஸ் இல்லாமல் இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டான பிளேசஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். இன்க்ளூடிங் நிறைய டெம்பிள்ஸும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி போயிட்டுருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் நவ் வி ஆர் அட் கிருஷ்ணகிரி. ஸோ நார்மலாக சாப்பிட்ற ஹோட்டலில் நாங்கள் வந்து இன்றைக்கி சாப்பிடல. ஸோ இன்றைக்கி வந்து கையேந்தி பவன் மாதிரி ட்ரை பண்ணலான்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ ஹோட்டல் தேடிட்டுருக்கோம் எங்கே சாப்பிடலாம்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஃபைனலாக ஒரு ஹோட்டல் கண்டுபிடிச்சிட்டோம், அன்னமித்ரா ஹோட்டல். இது வந்து ஆன் த வேல, பட் ஆனால் ரைட் சைடில் வருது இந்த ஹோட்டலு. ஸோ கையேந்தி பவன் பார்த்தோம், ஆனால் கிடைக்கல. எப்படி இருக்கு? இட்லி சூப்பராக இருக்குது. டேஸ்ட், சாம்பார், சட்னி பாருங்க, புதினா சட்னிலாம் வச்சுருக்காங்க. உண்மையிலே டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பெங்களூர் டு பாண்டிச்சேரி ரூட்டில் கிருஷ்ணகிரி தாண்டினதுக்கு அப்புறம் இந்த இடம் வந்து பெருகோபனப்பள்ளி. ஸோ ரைட் சைடில் வருது. இந்த ஹோட்டல் பேர் வந்து அன்னமித்ரா ஹோட்டல். ஸோ நல்லா இருக்கு. இந்த சைடு வந்தீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம சாப்பிட்டு கிளம்பிட்டோம். உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்ததுங்க அந்த ஹோட்டலில். நாங்கள் வந்து 4 இட்லி, 2 பூரி, ஒரு ஆனியன் தப்பம், ஒரு தோசை. ஓகேங்களா? எவ்வளோ பில்ல இருக்கும்னு நீங்கள் கெஸ் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ இப்போது நம்ம திருவண்ணாமலை ரீச் ஆகிட்டோம். பெங்களூர் டு பாண்டிச்சேரி பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆன் த வேல திருவண்ணாமலையும் கவர் பண்ணிட்டு போகலாம். பெங்களூர் டு திருவண்ணாமலை 3 hours நீங்கள் ரீச் ஆகிடலாம். திருவண்ணாமலை டு பாண்டிச்சேரி வந்து 2 hours ரீச் ஆகிடலாம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:16 ஆகுது. ஸோ அரௌண்ட் 11:15 ரீச் ஆகிடலாம். நாங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாகவே திருவண்ணாமலை வருவோம். ஸோ இந்த வாட்டி நாங்கள் திருவண்ணாமலை பிளான் பண்ணல, டேரெக்டாக பெங்களூர் டு பாண்டிச்சேரி தான். ஸோ இதுதான் கிரிவல பாதை, நீங்கள் இந்த சைடு தான் போகணும். உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக பார்க்க வேண்டாம், எங்களுக்கு என்னென்ன பிளேஸ் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவோட எண்டில் சம்மரி கொடுத்துருக்கேன். நாங்கள் எந்தெந்த பிளேசஸ் போகணும் இன்றைக்கி கவர் பண்ணோன்னு அதை செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் திருவண்ணாமலை கோயில். இங்கேருந்து பார்த்தாலே கோபுரம் தெரியும். இதுதான் திருவண்ணாமலை. இப்போ நம்ம பாண்டிச்சேரி ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். போகிற வழியில் ஆக்சுவலாக போர்டு பார்த்தோம், பஞ்சமுக ஆஞ்சநேயர் டெம்பிள்ஸ் சொல்லிட்டு. ஸோ அந்த கோயிலை பார்த்துட்டு பாண்டிச்சேரி போகலான்னு சொல்லிட்டு இருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த கோயிலோட மெயின் சாமி வந்து ஹனுமன்.
அது மட்டும் இல்லாமல் வெங்கடாச்சலபதி, ராமர், லக்ஷ்மணர், சீதா, அதுக்கப்புறம் விநாயகர், இந்த சின்ன சின்ன டெம்பிள்ஸும் அதை சுற்றி இருக்குது. ஸோ பிரசாதமும் அங்கே கொடுத்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான டெம்பிள். ஸோ நம்ம இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம இங்கேருந்து இன்னொரு கோவிலுக்கு போகிறோம். அதாவது 1008 சிவலிங்கம் இருக்குது அந்த கோவிலில். அது வந்து காட்டுக்கு நடுவில் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் இன்ஸ்டாவில் தான் இந்த இடத்த பார்த்தோம். ஸோ இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். அந்த கோஷமுக ஆஞ்சநேயர் கோயிலேருந்து 15 மினிட்ஸ் காட்டுது. ஸோ நம்ம அங்கே தான் போக போகிறோம். அங்கே வந்து தென் கைலாய சிவன் சொல்கிறாங்க. அது இல்லாமல் 1008 சிவலிங்கம் அங்கே இருக்குன்னு. நம்ம அங்கே போய் பார்க்கலாம். இது வந்து திருச்சிற்றம்பலம், அந்த ஊருக்குள்ள பூத்துறை அந்த இதுல தான் இருக்கு. ஆக்சுவலா மெயின் ரோட்ல இருந்து இது 2 கிலோமீட்டர் வந்து உள்ள வரணும் இந்த கோவிலுக்கு. ஃபுல்லாவே வே வந்து இப்படிதான் இருக்கும். இன்னும் 7 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடும். ஸோ நீங்க கூகுள் மேப்ல போட்டாலே 1008 சிவலிங்கம் போட்டாலே 1008 சிவலிங்கம் பாண்டிச்சேரி அப்படி போட்டாலே உங்களுக்கு டைரக்ஷன் காட்டும். ஸோ நீங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே நீங்க ரீச் ஆயிடலாம். இந்த லாஸ்ட்ல ஒரு 1 மினிட் மட்டும் ரோடு நல்லா இல்லை, ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்கு. 1 மினிட். இங்க கோயில் எங்க இருக்கு? சிவன் எங்க இருக்கு? இங்க ஒரு தாத்தா வந்தாரு, அவர்கிட்ட கேட்டோம் எப்படி போகணும்னு. அவருக்குமே தெரியலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம போய் பார்க்கலாம் எப்படின்னு. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ஆக்சுவலா கூகுள் மேப்ல காட்டின இடத்துல போக முடியாது. ஸோ இங்க உங்க பைக்ல கொஞ்சம் பேர் வந்தாங்க, அவங்க கோவிலுக்கு போறோம்னு சொன்னாங்க. ஸோ அவங்களை இப்போ ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலா கூகுள் மேப்ல காட்டின இடம் இல்லை, அதுக்கு முன்னாடியே ஒரு கட்டு இருக்கான். ஸோ அங்க நம்ம டர்ன் பண்ணுமா. ஸ்ரீ வீரசக்தி மணக்கருப்புன்னு இருக்கு. இங்க ஒரு ப்ளூ கலர் கேட் மாதிரி இருக்கு. ஸோ அது பக்கத்துல நடந்து போகணுமா. அந்த ஊரு தமிழ்நாடு தான், சென்னை தான். பாருங்க, இதுதான் முந்திரி பழம். அவங்க அது முந்திரி எடுத்துட்டு இருக்காங்க அதுல இருந்து. இது வந்து ஒரு முந்திரி தோப்பு. இந்த முந்திரி தோப்பு நடுவுல தான் இருக்கு. இங்க பாருங்க, முந்திரிக்கா. ஸோ ஃபைனலி ஒரு வழியாக நம்ம ரீச் ஆகிட்டோங்க. ஸோ இதுதான் கோவில்.
ஸோ யாராவது கூட இருந்தால் நீங்கள் தாராளமாக வரலாம். ஆனால் காரில் ஈவன் பைக்கில் கூட வர முடியாது. நீங்கள் நடந்து மட்டும்தான் நீங்கள் வரணும். ஸோ உங்களுக்கு இந்த கோயிலுக்கு வரணும், பட் அங்கே வந்துட்டு இடம் தெரியலன்னு நினச்சிங்கன்னா, நான் உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அவங்கள கால் பண்ணிவிட்டு நீங்கள் வரலாம். ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் பால் வாங்கிட்டு வரலாம். ஓகே ஓகே. இல்லை இங்கே தண்ணி இருக்குது, ஸோ நீங்கள் தண்ணியில் அபிஷேகம் பண்ணலாம். இல்லைன்னா பால் வாங்கிட்டு வந்து பால்லையும் அபிஷேகம் பண்ணலாம். ஸோ இந்த லிங்கம் வந்து சுயம்பு லிங்கம், தானாகவே உருவான லிங்கம்னு சொல்கிறாங்க. ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா நாகப்பாம்பு வந்து இந்த லிங்கத்தை பாதுகாக்கும்னு சொல்லப்படுது. நீங்கள் வீடியோஸ் கூட யூடியூப்பில் பார்க்கலாம். இவ்வளோ லிங்கத்தை ஒரு இடத்துல பார்க்குறது, அதுவும் இந்த காட்டுக்கு நடுவில் பார்க்குறது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக 1008 லிங்கம்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த பூசாரியை சொன்னார், இப்போ வந்து கரண்ட்டாக வந்து 500 லிங்கம் மட்டும்தான் இங்கே இருக்குது. ஸோ அந்த இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த இடத்த ரீச் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம்தான், பட் சிவனோட அருள் இருந்து நீங்கள் இந்த இடத்துக்கு வரணும்னு இருந்தால் கண்டிப்பாக வருவீங்க. இங்கே வந்து இந்த சிவனை தரிசனம் பண்ணுவீங்க. ஸோ நம்ம இன்னைக்கு சிவனை எப்படியோ பார்த்தாச்சு. ஒரு மிராக்கிள் மாதிரி தான் இருந்தது. பார்க்கவே முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். லாஸ்ட்ல அந்த தம்பிங்க வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போய் உள்ளே போய் எப்படியோ பார்த்தாச்சு சிவனை. நீங்கள் வர மாதிரி இருந்தால் காரில் இருந்தால் நான் பார்க் பண்ணிட்டு நீங்கள் அந்த இடத்துல தான் போகணும். அங்கே உள்ளூர் மக்கள் யாராவது இருந்தால் அவங்க கூடயோ இல்லை அவங்கள கேட்டுட்டும் நீங்கள் போகலாம். ஸோ கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக தான் இருந்தது. ஆனால் நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நம்ம இப்போ வந்து ஈடன் கார்டன் ஃபார்ம் ஸ்டே நாங்கள் அங்கே தான் புக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து 15 மினிட்ஸ் காட்டுது. ஸோ நாங்கள் லஞ்சும் நடுவில் ஏதாவது ரெஸ்டாரண்ட் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஸோ இப்போ நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். அட்ரஸ் அந்த ரெஸ்டாரண்ட் பேர், அது ஹோம்மேட் ஃபுட் மாதிரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அங்கே தான். ஸோ இங்கே பார்க்கிங் வந்து நீங்கள் ரோட்லேயே தான் பண்ணணும். ஸோ நாங்கள் இங்கே ஒருத்தவங்க கார் எடுக்கிறாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே லஞ்சுக்கு வந்து மீல்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருந்துச்சு நாங்கள் வந்தப்போ. ஸோ வெஜ் மீல்ஸ், நான்வெஜ் மீல்ஸ், சிக்கன் மீல்ஸ், ஃபிஷ் மீல்ஸ் அப்படி கொடுக்குறாங்க. பட் குவான்டிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. ஒரு மீல்ஸ் எடுத்தாலே நீங்கள் தாராளமாக 2 பேர் சாப்பிடலாம். ஸோ குவான்டிட்டி ஜாஸ்தியாகவே கொடுக்குறாங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அது அட்ரஸ் அந்த ஹோட்டலோட பேர். ஃபுட் நல்லா இருந்துச்சு. ஹோம்மேட் ஃபுட் மாதிரி இருக்குது. ஆனால் ஏசிலாம் கிடையாது, நார்மல் ரெஸ்டாரண்ட் தான் அது. இப்போ சாப்பிட்டுட்டோம். இங்கேருந்து அந்த ஈடன் கார்டன் ஃபார்ம் ஸ்டே வந்து 5 மினிட்ஸ். இதுதான் நம்ம ஸ்டே பண்ண போகிற ரூம். இங்க ஒரு டபுள் காட் இருக்கு, இங்க ஒரு சிங்கிள் காட். ஹாய், வார்ட்ரோப்,
கிச்சன் மாதிரி செட்டப் இருக்கு. பாத்ரூம். ஹாய். ஸோ நாங்கள் ஈடன் கார்டன் ஃபார்ம் ஸ்டேக்கு போனோங்க. ஆனால் அங்கே ரூம் கொடுத்தாங்க. அங்கே ஏசியுமே அந்த ரூமில் ஒர்க் ஆகலை, ஃபேனுமே ஒர்க் ஆகலை. அதனால வேறு ரூம்ஸும் அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் அங்கே கேன்சல் பண்ணிவிட்டு நியர்பை செக் பண்ணோம். அப்போது கேனோபி கெஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்துலேயே இருந்தது. ஸோ நாங்கள் இப்போ இங்கே வந்துட்டோம். இதுதான் அந்த கெஸ்ட் ஹவுஸ். ரூமே நல்லா இருக்குங்க, ஸ்பேஷியஸாக இருக்குது, பெரிய ரூம். ஸோ இங்கே ஒரு பெட் இருக்குது, இந்த பக்கம் ஒரு சின்ன பெட் இருக்குது. ஹாய். பாத்ரூம். ஸோ இப்போ இங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ ஈவினிங் வந்து டெம்பிள் போகலான்னு தான் பிளானு. ஸோ இப்போ தான் ஆனால் ரீச் ஆகிருக்கோம், 4 o'clock ஆகிடுச்சு. ஸோ நான் என்ன டெம்பிள் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், ஓகேங்களா? பாய். ஸோ நாங்கள் டெம்பிளுக்கு போகல, அவங்க ரொம்ப டயர்டாக இருந்தது எங்களுக்கு. சரி சொல்லிட்டு எங்கள் ஸ்டேலேருந்து பக்கத்தில் தான் ஆரோவில் பீச் இருக்குது. ஸோ அங்கே போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நீங்கள் பார்க்கிங் வந்து உள்ளே பண்ண வேண்டாம், ஏன்னா அது ஃபுல்லாக மணலாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த அந்த டேர்னிங்லேயே சூர்யா ரெசார்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது பக்கத்தில் ஒட்டின மாதிரி நீங்கள் கார் போட்டுட்டு வரலாம். இந்த பீச் நல்லா இருந்தது. இங்கே ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க, ஃப்ரூட்ஸு, கார்னு, ஃபிஷ்ஷு, அந்த மாதிரி நிறையா இருந்தது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ஜாலியாக உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஸோ நாங்கள் வெளியில் வந்தாலே ஹோம் ஃபுட் மாதிரி தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ என் ஹஸ்பண்ட் நெட்டில் செக் பண்ணப்போ இந்த சீக்ரெட் கார்டன் சொல்லிட்டு இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது. நாங்கள் வந்தப்போ யாருமே இல்லைங்க அந்த ரெஸ்டாரண்ட்டில். கொஞ்சம் பேர் இருந்தாங்க, நாங்கள் கஸ்டமர் நினச்சா அவங்க ஆக்சுவலாக கஸ்டமர் இல்லை, ஒரு ஃபாரினர் தான் இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர். ஸோ ஃபுட்டு எப்படிடா இருக்கும், என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஜஸ்ட்டு ஒரு டிஷ் மட்டும் அப்போ ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு ஆனியன் ஊத்தாப்பமும் ஃப்ரைட் ரைஸ் மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்ததுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. யாரா குக் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோன்னா, அவர் எங்களுக்கு சர்வ் பண்ணவர் வந்து ஒரு ஃபாரினர் தான், அவங்க தான் வந்து கொடுத்தாங்க. ஆனால் ஃபுட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அதை சாப்பிட்டதுக்கப்புறம் இன்னும் நிறையா நாங்கள் ஆர்டர் பண்ணோம். ஆக்சுவலாக நான் என் ஹஸ்பண்டை திட்டிகிட்டு இருந்தேன், ஐயோ எதுக்குடா இந்த ரெஸ்டாரண்ட்க்கு வந்த, இங்கே நல்லா இருக்குமோ இல்லையோ, நைட்டு வேறு சாப்பிட்றோம் அப்படி சொல்லிட்டு. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இவர் தான் அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர். அப்புறம் இவங்க தான் எங்களுக்கு குக் பண்ணி கொடுத்தவங்க. சூப்பர் டேஸ்ட், அவங்கக்கிட்ட சொல்லிட்டு வந்தோம் ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் ஃபுட் ட்ரை பண்ணலாம். ஸோ இதோட நம்ம டே 1 எண்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஏதாவது கொஷின் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதுதான் சம்மரி, செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களை நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். பாய்.